அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். அதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி ஒரு விசை கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் செய்வோம். அல்ல, கண்களை மூடுங்க. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் மரமாக, கனி தரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, என்னை காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆம் தகப்பனே, வேளையில நீர் எங்களோடு பேசும். வறண்ட நிலங்களில் வாய்க்கால்கள் அமைப்பவர், கனிதரும் மரமாக எங்களை காப்பாற்றி வளர்க்கிற கர்த்தர் நீர். இந்த வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 145வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசுவானவர் எப்படிப்பட்டவர்? இயேசுவானவர், சிம்பிளா சொல்றேன், நீங்க ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? ஏன்னா நீங்க இயேசு யாருன்னு தெரிஞ்சுதான் நீங்க ஆராதிக்கணும். தெரியாம நீங்க ஆராதிச்சீங்கன்னா தப்பாயிரும். நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நான் அறிவேன்னு பக்தன் சொல்றாரு. எப்படிப்பட்டவர் நீங்க நினைக்கிறீங்க? சர்வ வல்லமையுள்ளவர். ஒரு பாயிண்ட். வேற எப்படிப்பட்ட தெய்வம்? அன்பானவர், அழகானவர், அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகிறவர். இதெல்லாம் நீங்க புஸ்தகத்திலிருந்து கற்றுக்கொண்ட காரியம். உங்களோட பர்சனல் லைஃப் பொறுத்து சொல்லுங்க. உங்க பர்சனல் லைஃப் பொறுத்த அளவுக்கு 70 வருஷமா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கேட்டா கொடுப்பாரு. அவ்வளவுதானா? வேற எதையும் நீங்க அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? சரி, கேட்டதை கொடுப்பாரு. ஓகே. வேற இத்தனை வருஷமா நீங்க உணர்ந்தது அதுதான். உங்களை எனக்காக ஒரு உயிரை கொடுத்திருக்கிறாருங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். வேற எதுவும் இல்லை. அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில முடிங்க. எப்படி ஆபிரகாமுக்கு மொத்தமா சர்வ வல்லவன் ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். மோசேக்கு யெகோவா அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். அதுக்கு பின்னாடி பல அர்த்தங்கள், பல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு. அந்த மாதிரி அதான் பாருங்க, நம்ம எதையோ யோசிப்போம். உங்க பயோடேட்டா அப்படின்னா எடுத்து நீட்டிடுவீங்க. உங்களுடைய ரெஸ்யூமேனா அடிச்சு நீட்டிடுவீங்க, டைப் பண்ணி கொடுத்துருவீங்க. மல்லிகை சாமான் லிஸ்ட்னா பெண்ணி டக்குன்னு நீட்டிடுவாங்க. ஆனா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எப்படின்னா சொல்றதுக்கு நிறைய என்ன சொல்றது, நிறைய நிறைய. பைபிளை விடுங்க, உங்க பர்சனல் லைஃப்ல சொல்லுங்க. ஒரு அமைதி. கிருபையானவர். ஓகே, கிருபையா இருக்கிறவர். வேற
உண்மை உள்ளவர். சிஸ்டருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருந்திருக்கிறார். வேற எவ்வளவு சோர்ந்து போலாலும் திரும்ப திரும்ப தூக்கி விடுது. இத்தனை ஆண்டுகளாக சகோதரி அவர்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரிடத்திலிருந்து ஆண்டவரை பார்த்த விதம், எத்தனை தடவை நான் விழுந்தாலும் திரும்பி திரும்பி என்னை தூக்கி நிறுத்துவார். வெரி குட், சூப்பர். நான் வேற தாயுமானவரா? தாயும் செய்யுமானவரா? தாயுமானவரா? சரி, வேற வல்லவரா? எல்லாமும் ஆனவர், எனக்கு எல்லாமும் ஆனவர். ஓகே, வேற என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? சும்மா வாக்குத்தத்தங்களை வசனத்தை வச்சு பிடிக்கிறதா, இல்ல பைபிள் இருக்கிறது மட்டும் தான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேங்கிறீங்களா? உங்க பர்சனல் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சூப்பரா சொன்னீங்க. வேற என் லைஃப்லயா? சரி, நான் சொல்றேன். இப்ப நான் கேள்வி கேட்கறப்ப சொல்லாம இருப்பேன். வேற சொல்லுங்க. வேற நான் யோசிச்சு வச்சிருந்தால பாதி சான்சஸ் சொல்லிட்டாங்க. அதனாலதான் இந்த வசனத்தை எடுத்துட்டு வந்தேன். ஆக்சுவலா இந்த வசனம் ரொம்ப நாளா என்ன போட்டு குறைஞ்சிட்டு இருந்த ஒரு வசனம். சங்கீதம் 145:14. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கரிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். நல்ல சொல்லுவோமா? நான் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விதம், எப்பப்பெல்லாம் விழுகிறோமோ, எப்பப்பெல்லாம் நெகட்டிவோ, எப்பப்பெல்லாம் சோர்வோ, எப்பப்பெல்லாம் நான் பலன் இழந்து போறனோ, எப்பப்பெல்லாம் என்னால முடியலன்னு உட்கார்றனோ, அப்பப்பெல்லாம் தூக்கி நிறுத்துகிற தேவன். நல்ல சொல்லுவோமா? எதுக்கு தெரியுமா? புதிய ஏற்பாட்டை பொறுத்த அளவுக்கு அவர் அப்படித்தான். பழைய ஏற்பாட்டு வேற. பழைய ஏற்பாட்டுல கண்டிக்கிறவர், தண்டிக்கிறவர், மிதிக்கிறவர், கொல்லுகிறவர், அக்னி இறக்கிறவர். புதிய ஏற்பாட்டை பொறுத்த அளவுக்கு என்ன தெரியுங்களா? நம்ம இயலாமையில நம்மளை தூக்கி விடுகிற ஒரே தேவன். முரளியா சொல்லுவோமா? நம்மளை அப்பப்போ நம்ம நினைக்கிறோம் நம்ம தப்பு செஞ்சு தண்டிப்பார், மன்னிப்பார். புதிய ஏற்பாட்டை பொறுத்த அளவுக்கு தப்பு செஞ்சா தண்டிக்கிறவர் அல்ல, தப்பு செய்தால் மன்னிக்கிறவர். விழுந்தா குத்தி காட்டுறவர் அல்ல, விழுந்தால் தூக்கி விடுகிறவர். அல்லேலூயா. நம்ம சோர்ந்து போனா அப்படியே விட்டுட்டு போறதில்ல, மறுபடியும் பலப்படுத்தி தூக்குறோம். அல்லேலூயா. wherever we get decreed, அங்க வந்து ஒரு விஷயம். நம்ம எப்பப்பெல்லாம் இறங்குறோமோ, நமக்கு எப்பப்பெல்லாம் சார்ஜ் டவுன் ஆகுதோ, பவர் டவுன் ஆகுதோ, விசுவாசம் கம்மியாகுதோ, நம்பிக்கை கம்மியாகுதோ, எப்பப்பெல்லாம் கீழே விழுகிறீங்களோ, எப்பப்பெல்லாம் சோர்ந்து போறீங்களோ, எப்பப்பெல்லாம் நமக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற உணர்வு வருகிறதோ, எப்பப்பெல்லாம் நான் முடிஞ்சேன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அப்பப்பெல்லாம் கரம் பிடித்து தூக்கி நிறுத்தி நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். சொல்லுவோமா? அல்லேலூயா. சிம்பிளா சொல்லிட்டாங்க. அம்மா ஜெயமாலகா சொன்னாங்க, கிருபை. அந்த கிருபை தான் தூக்கி நிறுத்துது. அல்லேலூயா. அந்த கிருபை தான் தாங்குது. அந்த கிருபை தான். சொல்லுவோமா? அப்ப ஆண்டவர் நம்ம புரிஞ்சுக்கிற விதம் ஒண்ணு இருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் சரிங்க, நமக்கு எப்பப்பெல்லாம் முடியல, அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒரு வழி இல்ல, என்னால முடியல, எப்போ உங்க மனசுல நீங்க நினைச்சாலும் சரி, உடனே நம்மளுடைய பலத்துக்கு பலனை கரெக்டா சரி பண்ணுவோம். சொல்லுவோமா? எப்பப்பெல்லாம் பலன் குறையுதோ அப்பப்பெல்லாம் பலனை கொடுத்து டேலி பண்ணுவார். எப்பப்பெல்லாம் பவர் குறையுதோ அப்பப்பெல்லாம் பவர் கொடுத்து டேலி பண்ணுவார். அப்ப என்ன அர்த்தம்னா, தூக்கி 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 விழுக 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 தூக்கி தூக்கி நிறுத்துறேன். நல்ல சொல்லுவோமா? எவ்வளவு பெரிய தேவனை நம்ம ஆராதிச்சுட்டு தெரியுங்களா? விழுகிறவன் எதுல வேணா விழுவான். பாவத்திலேயே விழுவான், சாபத்திலேயே விழுவான், திமிரிலேயே விழுவான், இயலாமையிலே விழுவான், சோர்ந்து விழுவான், கடைசியில் தன்னால முடியலன்னு தன்னை அர்ப்பணிச்சும் கீழே விழுவான். எப்படி வேணாலும் அவன் விழுவான். ஒரே வார்த்தையில வேதம் சொல்லுது, விழுகிற யாவரை. நல்ல சொல்லுவோமா? விழுகிறவன் எப்படி வேணாலும் விழுவான். நல்லவனும் விழுவான், கெட்டவனும் விழுவான். ஆனா யார் விழுந்தாலும் நான் தூக்குவேன். சொல்லுவோமா? விழுகிற யாவரையும் தாங்குவேன். தொப்புன்னு கீழே விழுந்த என்ன ஆகும்? மண்டை உடைஞ்சிடும். கீழே விழுந்த என்ன ஆகும்? கைகால் உடைஞ்சிடும். கீழே விழுந்தா என்ன? வண்டியில போறீங்க, கீழே விழுந்தா என்ன ஆகிறது? உயிரையும் கூட போலாம். ஆனா கர்த்தர் சொல்ல, நீ விழும்போது நான் உன்னை தாங்கிடுவேன். நல்ல சொல்லுவோமா? நீ விழும்போது நான் உன்னை என்ன பண்ணிடுவேன்? தாங்கிடுவேன். டக்குன்னு கையை அடியில வச்சு என் கையில தான் நீ விழுவ. லேலூயா. பெரிய உயரத்திலிருந்து விழுகிறீங்க, 30-40 மாடியிலிருந்து விழுகிறீங்கன்னா, டக்குன்னு ஒரு நெட்டு போட்டு உங்களை காப்பாத்தின எப்படி இருக்கும்?
மாதிரி ஒரு தடவை 2 தடவை இல்ல, வாழ்க்கை முழுவதும் நீங்க விழுகும் போதெல்லாம் உங்களை தாங்குற கர்த்தர். அல்லேலூயா சொல்லுவோமா? வாழ்க்கை முழுவதும் விழும்போதெல்லாம் நம்மளை தாங்கி பிடிக்கிற ஒரே கர்த்தர். அல்லேலூயா. யாராவது சொல்ல முடியுமா நான் விழும்போதெல்லாம் என்னை தண்டிச்சாருன்னு? அது நம்ம பிரம்மை. அவர் தண்டிக்கிறார், கண்டிக்கிறார், நம்மளை பனிஷ் பண்றார், இதெல்லாம் வந்து பிரம்மை. எங்கேயுமே இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல தண்டிக்கல, பனிஷ் பண்ணல, அவங்கள உடைக்கல, எதுவுமே பண்ணல. புதிய ஏற்பாட்டுல அப்படி ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுங்க. இயேசு அவர்களை தண்டித்து, இயேசு அவர்களை உடைத்து, இயேசு அவர்களை அழித்து அப்படி ஏதாவது இருக்குதா? கிடையவே கிடையாது. சொல்லுவோமா? எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி என்ன பண்றாரு? அவனை தேடி வர. அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் விழுகிற யாவரையும் ஃபர்ஸ்ட் தாங்குகிற கர்த்தர். அவர் நம்மை தாங்குகிற தேவன். அல்லேலூயா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. விழுகும் போது அநேக நேரங்களில் நம்ம கவலைப்படுவோம். ஆனா கிறிஸ்தவம் மட்டும் விழும்போது சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா? என்ன தாங்க ஒருவர் உண்டு. பலவீனத்துல பவுல் சொல்றாரு, பலவீனத்தை குறிச்சு பேசிட்டு இருக்கும்போது ஆண்டு சொல்றாரு, பலவீனத்துல என் பலன் உனக்கு பூர்ணமா விளங்கும், என் கிருபை உனக்கு போதுன்னு சொல்லும் போது பவுல் சொல்றாரு ஒரு வார்த்தை, நான் பலவீனனா இருந்தாலும் பலவானா இருக்கிறேன். சொல்லுவோமா? நான் பலவீனனா இருந்தாலும் எப்படி இருக்கிறேன்? பலவானா இருக்கிறேன். அவருடைய கரம் என்னை தாங்கி அல்லேலூயா. என் பலவீனத்தை குறிச்சு நான் எப்படி இருக்கிறேன்? துக்கமா இருக்கிறேங்கிறாரா பவுல்? என் பலவீனத்தை குறித்து நான் பெருமை பாராட்டுகிறேன். ஏன்னா என் பலவீனத்துல பலன் பூரணமாய் விளங்குகிறது. அல்லேலூயா. அப்ப விழுகிறத குறிச்சு நான் கவலைப்படல. ஏன்னா விழுகும் போது அவருடைய கரம் என்னை தாங்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க மட்டும் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நான் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? மடங்கடிக்கிறது என்னது? மடங்கடிக்கிறது என்னதுங்க? மடங்கடிக்கிறதுனா தமிழ் தான் சொல்லுங்க. மடங்கடிக்கப்படுறதுனா, மடங்கடிக்கப்படுகிறதுனா என்ன? மடங்கடிக்கப்படுது எல்லாம் படிச்சவங்க சொல்லுங்க. தெரியாது. படிச்சவங்க வாயிலிருந்து முதல் வர வார்த்தை தெரியாது. ஏன்னா படிச்சது மட்டும் தான் மண்டையில், வேற ஒண்ணு இல்லை. சொல்லுங்க. மடங்கடிக்கப்படுறது என்னது? அவன் என்னைய மடங்கடிச்சிட்டான். அந்த காலத்துல அவனை மடங்கடிச்சிடலாம். மடங்கடிக்கிறதுனா தெரியலையா? அவனை சுத்தி வளைச்சு டோட்டலா அவனை தம்சம் பண்றது. இதுக்கு மேல அவன் எந்திரிக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி டோட்டலா அவன் என்ன பண்றது? தோக்கடிச்சு கீழே தள்ளுறது. மடங்கடிக்கப்பட்டவர்களை என்ன பண்றாராமா? தூக்கி விடுகிறார். சொல்லுவோமா? இனி அவன் எந்திரிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அவனை கீழே தள்ளி விட்டுருவாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தூக்கி விடுறேன். நீ கீழே விழுந்தாலும் நான் என்ன பண்றேன்? உன்னை தூக்கி விடுகிறேன். விழும்போது தாங்குறேன், மடங்கடிக்கப்படும் பொழுது தூக்கி விடுகிறேன். அல்லேலூயா. நம்ம கர்த்தரை தெளிவா புரிஞ்சுக்கணும். அவரை என்னைக்குமே அன்பினுடைய பார்வையில தான் அவரை பார்க்கணும். யாரும் அவரை என்ன பார்வையில பார்த்துறாதீங்க. என்ன பார்வையில பார்க்க கூடாது? எந்த பார்வையில் ஆண்டவரை பார்க்க கூடாது? அவர் ரொம்ப கோபமானவர், நியாய தீர்ப்பு, நியாய பிரமாணம், அந்த பார்வையில் ஆண்டவரை பார்த்துறாதீங்க. பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு. அல்லேலூயா. அன்பின் பார்வையில் அவரை பார்க்கணும். அப்பதான் அவருடைய அன்புனா என்னன்னு தெரியும், அவருடைய ரத்தம்னா என்னன்னு தெரியும், அவருடைய மாம்சம் சரீரம்னா என்னன்னு தெரியும், சிலுவைனா என்னன்னு தெரியும், இயேசுனா என்னன்னு தெரியும். வரலையே சொல்லுவோமா? மொத்த பைபிளே என்ன கருப்பொருள்ல உருவாக்கப்பட்டிருக்கிறது? அன்பு. வரலையே சொல்லுவோமா? மொத்த பைபிளும் என்ன கருப்பொருள்ல உருவாக்கப்பட்டது? அன்பு என்கிற ஒரே ஒரு கருப்பொருளில் உருவாக்கப்பட்டதுதான் வேதம். வரலையே சொல்லுவோமா? அப்ப நீங்க வேதத்தை வாசிக்கும் போதும் ஆண்டவரை தேடும் பொழுதும் உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது எல்லாமே அன்பு மட்டும்தான். வரலையே சொல்லுவோமா? அந்த அன்பான இருதயம், அந்த அன்பான உணர்வுகள், அந்த அன்பான காரியங்கள் மட்டும்தான் நம்முடைய இருதயத்துல இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்ப பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தொடர்ந்து இந்த வசனத்தை வாசிப்போம். 15. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். அல்லேலூயா. ஏற்ற வேளையில நீர் என்ன செய்கிறீர்? அவர்களுக்கு. எல்லா ஜீவன்களும் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கு? நம்மள யாரை பார்க்கணும்? விழுகிறத தாங்குறாரு, மடங்கடிக்கப்பட்டதை தூங்குறாரு. அப்ப நம்ம 24 மணி நேரமும் யாரை பார்த்துக்கிட்டு இருக்கணும்? ஆண்டவர். வரலையே சொல்லுவோமா? அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லா ஜீவன்களுடைய கண்களும் யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? கர்த்தரை தான் நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருடைய கண்கள் 24 மணி நேரம் கர்த்தரை நோக்கி இருக்கிறது? ஒன்னு சொல்லட்டுமா? நம்ம கண் ஆண்டவரை நோக்கி இருக்கிறதோ இல்லையோ, அவருடைய கண் 24 மணி நேரம் நம்மளதான் நோக்கி. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? 24 மணி நேரங்களும் தேவனுடைய பார்வை நம்ம மேலதான் இருக்குது. பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற கர்த்தருடைய 7 கண்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற கர்த்தருடைய கண்கள். அப்ப அவருடைய அன்பை நீங்க புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு செய்தி அதுதான். நீங்க விழுந்துட்டேன், நான் மடங்கடிக்கப்பட்டுட்டேன், நான் தோக்கப்பட்டுட்டேன், நான் ஒதுக்கப்பட்டுட்டேன், என் வாழ்க்கை முடிந்தது, இந்த கான்செப்டே கிடையாது புதிய ஏற்பாட்டுல. அல்லேலூயா. மறுபடியும் 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 கிருபையை கொடுத்து 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 தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். வரலையா சொல்லுவோமா? அடுத்தது பாருங்க, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு என்ன கொடுக்கிறீர்? நம்ம நினைக்கிறோம், நான் உழைச்சு சாப்பிட்றேனே. இல்ல, நீங்க உழைச்சாலும் அவர் கொடுக்காம சாப்பிடவே முடியாது. அல்லேலூயா. நம்ம 1000 உழைச்சாலும் அவர் கொடுக்காம நம்ம என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. அதை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும். நம்ம நினைக்கிறோம், நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன். இல்ல, அவர் கொடுக்கிறாரு, நான் சாப்பிட்றேன். வரலையா சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, அவர் கொடுக்கிறாரு, நான் சாப்பிட்றேன். அல்லேலூயா. நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன். இல்ல, அவர் கொடுக்கிறார், சாப்பிடுறேன். அல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். அல்லேலூயா. என்ன சொல்றார் ஆண்டவர்? நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறார். அவர் கையை திறந்தா எல்லா பிராணிகளுடைய வாஞ்சையும் என்னவாகுமாம்? என்னவாகுமாம்? அவர் தான் உங்களை திருப்திப்படுத்துகிறவர். யாராவது சொல்ல முடியுமா? நம்ம சூழ்நிலை தான் நம்மளை திருப்திப்படுத்துது, நம்ம காரியங்கள் தான் நம்மளை திருப்திப்படுத்துது, நாம தான் கர்த்தரை திருப்திப்படுத்தணும். யாராவது சொல்ல முடியுமா? நம்மளுடைய காரியங்களை நம்மளை திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்கு. இங்க யாராவது திருப்தியா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் வீட்டுக்கு போனா திருப்தியா மனசார உட்காருவேன் சொல்ல முடியுமா? இப்ப நம்மளை திருப்திப்படுத்துகிறவர் யாரு? நம்மளை திருப்திப்படுத்துகிறது யாரு? சத்தமா சொல்லுங்க. கடலையா சொல்லுவோமா? இந்த சத்தியத்தை நம்ம என்னைக்கும் புரிஞ்சுக்கணும். நம்மை திருப்திப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய கர்த்தர். அல்லேலூயா. இந்த 3 வசனங்களை ஒரு விஷயம் நம்ம வாசிப்போம். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சியையும் திருப்தியாக்குகிறீர். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் நம்மை 24 மணி நேரமும் தாங்கி கொண்டிருக்கிற கர்த்தர். 24 மணி நேரமும் நம்மை ஏந்தி கொண்டிருக்கிற கர்த்தர். 24 மணி நேரமும் நம்மை போஷித்துக் கொண்டிருக்கிறவர். 24 மணி நேரமும் ஏற்ற வேளையில ஏற்ற ஆகாரங்களை கொடுத்து நம்மை நடத்துகிறவர். 24 மணி நேரங்களும் நம்முடைய வாஞ்சைகளை திருப்தியாக்குகிற கர்த்தர் அவர். வரலையா சொல்லுவோமா? சத்தமா சொல்லும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். யோபு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல யோபு என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். யோபு 4:4 எடுத்துக்கொள்ளுங்க. விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை அல்லேலூயா சொல்லுவோம். விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால
நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை. இது யார் சொன்னது? யார் செஞ்சது? யார் சொன்னது? யார் செஞ்சது? இந்த வசனம் யார் சொன்ன வசனம்? யாரை பார்த்து சொல்ற வசனம்? அப்ப இந்த வசனத்துக்கு உரிமையாளர் யாரு? இந்த வசனத்துக்கு உரிமையாளர் யாரு? சொன்னது எலிப்பாசு. யோபு. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தாராமா? யோபு தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிருக்கிறார் பாருங்க. என்ன செஞ்சாரு? விழுகிறவனை உடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை. அப்போ யோபு இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்க்கிறாரு? என்ன கண்ணோட்டத்துல பார்த்தாரோ அந்த கண்ணோட்டத்துல தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறாரு. இல்லையா சொல்லுவோமா? இயேசு அவர் விழுகிறவனை என்ன பண்றாரு? தூக்கி விடுறாரு. அதை பார்க்கிறார் யோபு. அதனால அவரும் அவருடைய வார்த்தைகளால என்ன பண்றாரு? விழுகிறவர்களை தூக்கி விடுகிற மனுஷனா இருக்கிறாரு. தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிற மனுஷனா இருக்கிறார். இப்போ நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. இயேசு எப்படி வாழ்ந்தாரோ நாமும் எப்படிதான் வாழணும். இயேசு எப்படி வாழ்ந்தாரோ நாமும் எப்படிதான் வாழணும்? அப்படித்தான் வாழணும். இல்லையா சொல்லுவோமா? இப்போ இயேசு எப்பப்பெல்லாம் விழுகிறவனை தூக்குறாரோ நாம என்ன பண்ணணும்? விழுகிறவனை விழுடா, நல்லா விழு, இன்னும் கீழே விழுது. அப்படியா? விழுந்துட்டான் அப்படிங்கிறதா? விழுகிறவனை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எப்படி தூக்குவீங்க சொல்லுங்க? அப்படியா? அங்கிள் ஒரு அடி அடிச்சு அப்புறம் தூக்கணுமாமா? ஏன்டா விழுந்தேன்? அப்படியா? அப்படியா வசனம் சொல்லுது? வார்த்தைகளால் என்ன பண்ணணுமாமா? நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி. நீ தள்ளாடிட்டு வரான், பலப்படுத்துறாரு. யோபு விழுந்துட்டான். வார்த்தைகளை சொல்லி 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 அவனை மறுபடியும் நிற்க வைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய வார்த்தைகளால மனுஷங்களை நிற்க வச்சிருக்கிறீங்க? உங்களுடைய வார்த்தைனா உங்க வார்த்தை இல்ல, வேத வார்த்தையை சொல்லி சொல்லி. அப்படி இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி எத்தனை பேர் விழுந்தவங்களை தூக்கி இருக்கிறீங்க? வார்த்தையை சொல்ல தெரியாதா? சரி, ஓகே. தள்ளாடுகிற முழங்கால்களை எத்தனை பேர் பலப்படுத்தி இருக்கிறீங்க? கவலைப்படாதீங்க, பலப்படுங்க. கர்த்தர் இருக்கிறாரு, கூட இருக்கிறார், அவர் செய்வார், அவர் நடத்துவார். எத்தனை பேர் பலப்படுத்தி இருக்கிறோம்? சொல்லலையா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? வேதம் சொல்லுகிறது, விழுகிறவனுடைய வார்த்தைகளால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி. சரி, நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில யாராவது இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாரா? யோபு அநேகரை செஞ்சிருக்காரு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நம்ம இப்ப ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஒரு சில பேர்த்த பார்ப்போம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சொல்லுங்க, ஏதாவது செஞ்சிருக்கிறாரா இந்த மாதிரி? ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுடைய ஆட்டு மேய்ப்பர்களுக்கு லோத்துனுடைய ஆட்டு மேய்ப்பர்களுக்கு என்ன வருது? வாக்குவாதம் வருது. இதுல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு ஆபிரகாமுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா எது சரி எது தப்புன்னு யாருக்கு தெரியும்? ஆபிரகாமுக்கு தெரியும். நாகமானா சண்டைக்குள்ள சொல்லி கொடுத்தீங்களா? சரி. ஆண்டவருக்கு சரி, ஆபிரகாமுக்கு தெரியும். ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணல? அந்த இடத்துல நியாயம் தீர்க்க வரல. ஏன்னா நான் திட்டுனா யார் தாங்க மாட்டா? யோபு தாங்க மாட்டா. யாரு தாங்க? கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி. ஆபிரகாம் திட்டுனா கண்டிப்பா யோபு தாங்க முடியாது. ஏன்னா யோபு எடுத்து வளர்த்தி இருக்கிறாரு. வளர்த்துனது யாரு? லோத்தை எடுத்து வளர்த்துனது யாரு? ஆபிரகாம். அப்போ கண்டிப்பா ஆபிரகாம் சொன்னா அவர் கடிந்து கொண்டா யார் தாங்க மாட்டா? லோத்து. நல்லா பாருங்க, எப்பப்பெல்லாம் லோத்து தவறு செய்கிறாரோ அப்பப்பெல்லாம் அவரை கண்டிச்சிருக்க மாட்டாரு. ஆனா கிரிட்டிக்கலா ஒரு டர்னிங் கொடுப்பாரு. நீ கிழக்க போனா நான் மேக்கப். அழகா சொன்னாரு.
போயிட்டான். அப்புறம் லோத்தோடைய எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணாரு ஆபிரகாம்? ஆட்களை கூட்டிட்டு போய் காப்பாத்திட்டு கொண்டு போய் எங்கதான் விட்டுட்டு வந்தாரு? அங்கதான் விட்டுட்டு வந்தாரு. ஏன் சொல்லக்கூடாதா நீ எங்குடைய வான்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாதா? நீ எங்குடைய வா, நீ பத்திரமா இல்ல, நீ அங்க இது சேஃப் இல்ல, விட்டுட்டாரு. நல்லா கவனிக்கணும். லோத்துக்கு ஆபிரகாமோட இருக்கிறதுக்கு மனசு இல்ல, ஆனா ஆபிரகாமுக்கு லோத்தை காப்பாத்துறதுக்கு மனசு இல்லாம இல்ல. சொல்லுவோமா? ஆண்டவர் சோதம் கோர அழிக்க போறாரு. யாரு பரிந்து பேசிட்டு இருக்கிறா லோத்துக்காக? யாரு பரிந்து பேசிட்டு இருக்கிறா? இதெல்லாம் என்ன 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 உங்களுக்கு இதுல தெரியுது? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஆபிரகாம் யாரையும் விழுவதற்கு அவன் ஆசைப்படவே இல்லை. அல்லேலூயா. விழுகிறவனை தாங்கணும்னு ஆசைப்பட்டாரு, வடகடிக்கப்பட்டவனை தூக்கணும்னு ஆசைப்பட்டாரு. சொல்லுவோமா? ஏன்னா இன்னைக்கு குறைகளை சுற்றி காட்டிட்டு போறதுன்னா 1000 2000 சுத்தி காட்டலாம். சுத்தி காட்டிக்கிட்டே நம்ம வாழ்க்கை ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம், சொல்லி சொல்லி சொல்லி. ஆனா நமக்கு என்ன தேவை? ஆத்துமா தேவையா, கரெக்ஷன் தேவையா? எது முக்கியம்? ஆத்துமா தேவையா, கரெக்ஷன் தேவையா? ஆத்துமா. ஏன்னா நியாயப்பிரமாணம் நமக்கு கரெக்ஷன் கொடுக்குது. இயேசு நமக்கு என்ன பண்றாரு? இயேசு நமக்கு கிருபையை கொடுக்கிறார். நல்லா கவனிக்கணும். நியாயப்பிரமாணத்தை இங்க யாருமே நம்ம ஃபாலோ பண்ணல. ஆனா வேதத்தின் பிரகாரம் நியாயப்பிரமாணத்தை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஆனா நம்ம பரலோகம் போவோம். நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ணலைனாலும் பரலோகம் போவோம். எப்படி? நியாயப்பிரமாணத்தை எது மூடிருச்சு? கிருபை மூடிருச்சு. நல்லையா சொல்லுவோமா? ஆண்டவர் ஆத்துமாவை மட்டும் தான் பார்த்தாரு, அவனை கரெக்ஷன் பண்ண நினைக்கல. ஆனா இந்த கிருபை அவனை கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடும். நல்லையா சொல்லுவோமா? இதுக்கு நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நம்ம எந்த நோக்கத்தை, எந்த கண்ணோட்டத்தோட பார்க்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அவர் அன்பானவர், அழகானவர். அது மட்டுமல்ல, அவர் நம்ம எல்லாவற்றிலும், நீங்க எப்பப்பெல்லாம் விழுகிறீங்களோ தூக்குகிறவர், எப்பப்பெல்லாம் மடங்கடிக்கப்படுகிறீங்களோ அப்பப்பெல்லாம் உங்களை தூக்கி நிறுத்துகிற கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த மகத்துவங்களை நம்ம புரிந்து கொள்ளணும், அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். கல்லாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த இடத்துல பாருங்க, ஒண்ணும் இல்ல, சிம்பிள். எல்லாருமே சொல்றாங்க, டீச்சர்கள் சொல்றாங்க என்னன்னு, பர்த்திமை கூட பார்த்தது, இவன் செய்த தப்பா, இவன் பெற்றோர் செய்த தப்பா, என்ன சாபம், ஏன் அப்படி இருக்கான்னு. கண்டிப்பா ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாத ரீசன்? அவன் எதனால அப்படி இருக்கான்னு தெரியுமா தெரியாதா? ஆனா உண்மையாலுமே ஆண்டவர் இடத்துல என்ன சொல்றாருன்னா, தேவ நாம மகிமைப்படும்படியாக அவன் அப்படி பிறந்திருக்கான்னு சொல்லிட்டாரு. ஆனா உண்மையாலுமே நியாய பிரமாணத்தின் பிரகாரம் ஒரு மனுஷன் அப்படி பிறந்திருக்கிறான் அப்படின்னா, ஊனமா பிறந்திருக்கிறான்னா, கண்டிப்பா அவன் ஏதோ ஒரு முற்காலத்தினுடைய இல்ல அவனுடைய பிதாக்களுடைய பாவம் அவங்ககிட்ட இருந்திருக்கணும். பிதாக்கள் செய்தது பிள்ளைகள்கிட்ட இருக்கும். அதுதான் நியாயப்பிரமாணம், அதுதான் சத்தியம். அதுதான் சீஷர்கள் தெளிவா கேட்டாங்க, இவன் செஞ்ச தப்பா? அது மாறாது. நியாயப்பிரமாணம் கரெக்டா அவங்க கேட்டாங்க. இதுக்கு இயேசு கிறிஸ்து கரெக்டான பதில் சொல்லணும். கண்டிப்பா உண்மையாலுமே ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அந்த இடத்துல. ஏதோ ஒரு தப்பு முன்னோர் செய்ததோ இல்ல அவன் செய்ததோ ஒரு தப்புனாலதான் அப்படி ஆயிட்டான். அது உண்மைதான், அது சத்தியம் தான், அது யாருனாலையும் மாத்த முடியாது. ஆனா அந்த சத்தியத்தையே உடைக்கிறார். நல்ல சொல்லுவோமா? சத்தியத்தை உடைச்சு சத்தியத்தை எழுதுறாரு பாருங்க இந்த இடத்துல. நியாய பிரமாணத்தை உடைச்சு கிருபையின் பிரமாணத்தை அந்த இடத்துல எழுதுறாரு. என்னன்னு சொல்றாரு? இவன் செஞ்சதும் கிடையாது, இவங்க பெற்றோர் செஞ்சதும் கிடையாது, என் நாம மகிமைக்காக இப்படி பிறந்திருக்காங்க. அவங்க ஆப்ஷன் ஏவா பியான்னு கேட்டாங்க, ஆப்ஷன் சி ஒன்னா காட்டுறாரு. நல்ல சொல்லுவோமா? இப்ப ஆண்டவருக்கு என்ன முக்கியம்? கரெக்ஷன் முக்கியமா, ஆத்துமா முக்கியமா? எது முக்கியம்? நல்ல சொல்லுவோமா? இதுல ரொம்ப ஆழமா பார்த்து நீங்க ஆழமா அதுல போய் பாருங்க, தெரியும். ஒண்ணு இல்ல, சகையும் ஒரு ஆயக்காரன், அவன் ஒரு பாவி. உண்மையா நியாய பிரமாணத்தின் பிரகாரம் பாவிகள் எங்க இருக்காங்களோ அங்க இருக்கவே கூடாது பரிசுத்தவான்கள். சரியா? அதான் சகையுடைய நிலைமை. நல்லா பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு போறாரு. ஆப்ஷன் ஏ அவன் நல்லவனா இருக்கணும், ஆப்ஷன் பி அவன் கெட்டவனா இருக்கணும். நல்லவனா இருந்தா வீட்டுக்கு போல, கெட்டவனா இருந்தா ஒதுங்கிட்டு போகணும். இவர் ஆப்ஷன் சி ஒண்ணு தராரு. என்ன தராரு? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு சொல்லுவோமா? சொல்லுவோமா? இவனும் ஆபிரகாமுக்கு
குமாரனாய். ஆபிரகாம் குமாரனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு, ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் பி, ஒண்ணு தப்பு இல்ல ரைட், ரெண்டுல ஏதோ ஒண்ணு அவன் தப்பு. ஆனா அவனை தப்புன்னு அப்படியே விடல. என்ன செஞ்சாரு? இறக்கி வா வீட்டுல. நானு ஆப்ஷன் சி உருவாக்குறாரு. புதுசா ஒரு கிருபையினுடைய சத்தியத்தை உள்ள கொண்டு வராரு, ரட்சிப்பை கொண்டு வராரு, மீட்பை கொண்டு வராரு. அவன் ஆண்டவருடைய சமூகத்தை எடுத்துக்கிறாரு. ஆத்தும மீட்பு. வரலையே சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுவான் அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு பாரு. அல்லேலூயா. கண்டிப்பா அது அவன் பாவிதான், நியாய பிரமாணத்தின்படி அவன் ஒதுக்கப்பட்டவன் தான், அவனை ஒதுக்கிதான் வைக்கணும். ஆனா கர்த்தர் அவனை சேர்த்துற லிஸ்ட்ல கொண்டு வராரு. அல்லேலூயா. கர்த்தர் லிஸ்ட்ல கொண்டு வராரு. பாவியான ஸ்திரீ அவருக்கு முன்பாக கொண்டு வராங்க, கல்லறியறாங்க. கல்லறியர்கள்லாம் ரெடியா இருக்காங்க. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இதுல, ஆப்ஷன் ஏ பி இல்ல. கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டால், எப்படி கையும் மையமா பிடிக்கப்பட்டால் தப்பு செஞ்சவன் கல்லறிஞ்சு கொல்லிட்டே வெளியே ரெடியா வரிசை சொல்றாங்க, நியாய பிரமாணத்தின்படி இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். நாங்க ஆப்ஷன் பிஏ கிடையாது, ஒன்லி ஒன் ஆப்ஷன் ஏ, அவளை கல்லறி. புதுசா ஒரு ஆப்ஷன் பிஏ கொண்டு வர, என்னென்ன ஏவன் பாவம் செய்ய சொல்லுவோம். ஆப்ஷன் பி கொடுக்கிறாரு. அங்க ஆப்ஷனே இல்ல, ஒன்லி இதுதான், தண்டனை தான், மர்டர் தான். ஆனா அந்த இடத்துல ஒரு ஆப்ஷனை கொண்டு வர, முதலில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் முதல் கல்ல எறியட்டும். ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள குத்துண்டவர்களா இந்த இடத்துல போயிட்டாங்க. சொல்லுவோமா? அப்ப கர்த்தர் எதை நிலைநாட்ட வந்தார் இந்த இடத்துல? ஆத்தும மீட்பையா இல்ல ஆத்தும அழிவையா? எதை நிலைநாட்ட வந்தார்? ஆமா, இப்ப நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் 24 மணி நேரமும் ஆத்தும மீட்பு என்ன தூக்கி எடுத்திருக்கிறது நிறுத்தறதா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சும்மா விழுந்துட்டே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அவர் நான் விழுந்தா என்னை தூக்குறாருன்னு சொல்லிட்டு சும்மா என்ன பண்ணக்கூடாது? விழுந்துகிட்டேவும் இருக்கக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது. தப்பு செஞ்சுட்டே இருக்க. அதான் என்ன சொல்றாரு ஸ்திரீயை பார்த்து, போ இனி பாவம் செய்ய. அல்லேலூயா. திரும்ப பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காத, ஏன்னா நான் இருக்கிற வரைக்கும் தான் கிருபை இருக்கும், நான் போயிட்டு நான் கிருபை போயிடும். சொல்லுவோமா? அப்ப கர்த்தர் விழுகிற யாவரையும் என்ன செய்கிறார்? தாங்குகிறார். மடக்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். சொல்லுவோமா? எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? இதுதான் ஆண்டவர், இதுதான் அவருடைய அன்பு, இதுதான் சத்தியம். இதைத்தான் கர்த்தர் புதிய ஏற்பாட்டுல செய்ய வந்தார். ஆப்ஷன் சி எல்லா இடங்களிலும் ஒரு ஆல்டர் ஆப்ஷனை கொண்டு வந்தார் புதிய ஏற்பாட்டுல. பழைய ஏற்பாட்டுல ஆப்ஷன் ஏ பி மட்டும் தான் இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டுல ஆப்ஷன் சியை கொண்டு வந்தார். அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு, கிருபை அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அது கூட சேர்ந்து என்னமா அதிகமாகுதாமா? கிருபை பெருகின இடத்துல பாவம் பெருகினது. சொல்லுவோமா? ஏன்னா அவர் அன்பானவர்ல. கொஞ்சம் நிதானிச்சு நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் கிருபையில வளர்றது நல்லதுதான், தப்பெல்லாம் கிடையாது. ஆனா அதே சமயத்துல ஆண்டவருடைய அன்பை புரிந்து உணர்ந்து வாழணும். அல்லேலூயா. அல்லேலூயா. விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிற தேவன், மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி நிறுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எல்லா பரிசுத்தவான்களும் இந்த வார்த்தையை தெளிவா தங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிச்சிருப்பாங்க. நீங்க நிறுத்தி நிதானமா தியானிச்சீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். முரளியா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பார். எழுப்பி நிற்போமா? ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஆற்றல் தருபவரே, ஆவியானவரே, ஆற்றல் தருபவரே, தேற்றரவே துணையாளரே, தேற்றரவே துணையாளரே, விண்ணக தூபமே, விண்ணக தூபமே, பனி போல
பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனிவோட பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனிவோட பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனிவோட பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனிவோல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனிவோல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. நேரம் கேட்ட வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, விழுகிற யாவரையும் ஆண்டவரை தாங்குகிற தேவன், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற கர்த்தர் அப்பா. சத்தியத்தின் பிரகாரம் நாங்கள் வாழ பிழைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கள். 30, 60, 100 இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள வளரட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாய் உமக்குள்ள இன்னும் அதிகமாய் சத்தியத்தின் பிரகாரம் ஜீவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டியவர் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து மீதியான வேளைகள்ல கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.